ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா? வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய அனுதின தியானத்தை தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்த வார்த்தையை தியானிப்போம். பரிசுத்தரே மக்கு நன்றி அப்பா, இன்னொரு நாள் கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாட்களில் உம்முடைய பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாட்டங்கள் நடக்கையில ஆவியோடும் சத்தியத்தோடும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இங்க பார்த்தாலும் பாடல் சத்தம் அதிகமா கேட்கிறோம்லங்க. நல்லது. நம்ம ஆண்டவர் குறித்து பாடுவது, ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்துவது, அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவது, முக்கியமாய் அவர் பிறப்பின் விதத்தை நினைவு கூர்கையிலே அன்றைக்கு பரலோக தூதர்கள் பாடினாங்க பாருங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே அவருக்கு பிரியமானவருக்கு சமாதானம் என்று ஏஞ்சல்ஸ் ஒரு குவாயரை போல பாடினாங்க. அதனாலதான் அந்த ஒரு சாம்பிரதாயம் இந்த காலத்துல கிறிஸ்துவின் பிறப்பின் காலகட்டத்தில் இந்த கேரல்ஸ் என்று, கேரல் சர்வீசஸ் என்று இப்படி பாடல்கள் பாடுகிறோம். நல்லது. ஒரு காலத்துல பாரம்பரியமான அர்த்தமுள்ள பாடல்கள் இருக்கும். அஃப்கோர்ஸ் தேவன் நம்முடைய வாயில எப்பொழுதும் புதிய பாடல் வைக்கிறார். பழைய பாடலை பாடிக்கொண்டிருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லல. பாட்டை விட பாட்டில் இருக்கிற அர்த்தம் மிக முக்கியம் என்று, பாட்டிலே இசையை விட அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது என்று நம்ம உணரணும். கிறிஸ்தவ இசை சரீர உணர்ச்சிகளை தூண்டுவதற்காக அல்ல, ஆவியிலே எழுப்புதலை உண்டாக்குவதற்கு. அநேக முறை நம்ம பாடல்களை ஒரு வழக்கமா பாடிக்கொண்டிருப்போம். சில முறை வெறுமனே சரீர உணர்ச்சிகளால அந்த லெதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தோல் அப்படின்னா டுமுக்கு டுமுக்கு பாருங்க, அந்த ரிதம், அந்த ரிதமை ஃபாலோ செய்து கொண்டிருப்போம். தவிர அதில் இருக்கிற மெலடி அதில் இருக்கிற அழகான இசையை, அதில் இருக்கிற அர்த்தங்கள் நம்முடைய நாடி நரம்புல இறங்கும்படி, நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடும்படியாக நாம பாடுறதில்லை. பாடுறீங்களோ என்னமோ உங்களில் சிலர். ஆனால் சாதாரணமா பார்த்தால் இந்த சீசனல் பாடல்களை பாடுறவங்கள அப்படிப்பட்டது நம்மால பார்க்க முடியறதில்லை. முதல்ல வேதம் சொல்லுது, ஒருமுறை பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் அல்லது கொலோசேயருக்கு எழுதின நிருபத்துல முதல்ல பார்ப்போம். எபேசியர் 5:19 இருக்கு. அதே போல கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஆவிக்குரிய ஞான பாட்டுகளினாலும் என்ன செய்ய சொல்றார் ஆண்டவர்? கிறிஸ்துமஸ் சீசன்ல மட்டும் இல்லங்க, வருஷத்தின் முடிவுல மட்டும் இல்ல, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஆவிக்குரிய ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு கிருபையோடு கூட உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி சகல விதமான ஞானத்தோடும் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. அது பாட்டா இருக்கட்டும், அது சங்கீதமா இருக்கட்டும், கீர்த்தனையா இருக்கட்டும், அதுக்கு எவ்வளவு இசையை மீட்டினாலும் அதிலே தேவனுடைய வசனம், அந்த வசனத்தை ஜீரணித்துக் கொள்வதற்கு, அந்த வசனத்தின் அர்த்தத்தை அனுபவிப்பதற்கு, அந்த வசனத்தின் மூலம் தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்துல நிறைவாக அந்த பாட்டின் மூலமா இருப்பதற்கு, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவதற்கு, எச்சரித்துக் கொள்வதற்கு பாடல்களை பயன்படுத்த சொல்கிறார். பாருங்க, நிஜமா பாடல்லாம் இஷ்டம் இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இசைனா பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் பெரிய விஷயத்தை இங்க நீங்க கவனிங்க. நீங்க ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு, புத்தி சொல்லுவதெனும் போது சீரியஸா கோபமா நாம பேச நினைப்போம். ஆனா ஒரு அழகான பாடல் மூலமா ஒரு நபரை எச்சரித்து அவனுக்கு புத்தி வரும்படி செய்வது, பாடின பாடலின் மூலம் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும். அன்றைய சங்கீதக்காரர்கள் அனுபவத்திலே எழுதின பாடல்கள் அநேகர் இருதயங்களை தலைமுறை அசைப்பதை நம்ம பார்க்கிறோம். வசனத்தை வைத்து பாடல் எழுதுகிற அநேக ஊழியக்காரங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க.
பாடலை விட அந்த பாடலை ஒரு பிரசங்கமாய் மாற்றுகிற சங்கீதக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்ம கடினமா போதிக்கும் பொழுது நம்ம சொல்லும் போது ஒருவேளை யாரும் கேட்காம இருக்கலாம். அந்த போதனையை பாடலா மாற்றும் போது அது ஒரு பாயாசத்தை போல என்னங்க இருதயத்துக்குள்ள வாழ்க்கைக்குள்ள அது அப்படி இறங்கி போயிடுங்க. அதனாலதான் கீர்த்தனைகளால சங்கீதங்களோடு ஞானப்பாட்டுகளோடு நீங்கள் ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலும் கிட்டத்தட்ட இதே வார்த்தை தான் இருக்கு. ஒரு முறை பாருங்க 5:19. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:19. ஒருவருக்கொருவர் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஆவிக்குரிய பாடல்களாலும், என்ன பாட்டு? சினிமா பாட்டு இல்லைங்க, உலக பாடல்கள் அல்ல, ஆவிக்குரிய பாடல்களை பாட வேண்டும். நம்ம பாடல்ல இருக்கிற கருத்து கர்த்தரை உயர்த்துகிறதா இருக்க வேண்டும். நம்ம பாடல்ல இருக்கிற கருத்து கர்த்தரை கனப்படுத்துகிறதா இருக்கணும். ஆவிக்குரிய பாடல்களாலும் எச்சரித்து கொண்டு உங்கள் இருதயங்களிலே கர்த்தரை குறித்து பாடி கீர்த்தனம் பண்ணி. பாடல் பாடினா மைக்ல தான் பாடுவாங்க ஒரு சிலர். இருதயத்துல பாடிக்கொள்ளுங்க. உங்க இருதயத்துல அந்த பாடலை நீங்க ஹம்மிங் பண்ணுங்க. தேவனுடைய பாடலின் கருத்தை சர்ச்சில் ஒரு பாடல் பாடிட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த பாடலின் கருத்து இன்னும் உங்க இருதயத்துல ஒலித்து கொண்டே இருக்கணும். அந்த பாடலின் அர்த்தம் உங்கள் இருதயத்தை பக்குவத்துல நடத்த வேண்டும். அந்த பாடல்ல இருக்கிற சந்தோஷம் உங்களுக்குள்ள பொங்கணும். அந்த பாடலில் இருக்கும் எச்சரிக்கை உங்களை நீங்க திருத்திக் கொள்ள உதவணும். அது இந்த சீசன்ல பாடுகிற ஒவ்வொரு பாட்டும் மனுஷரின் இருதயத்தை ஆண்டவரோடு இணைக்கிறதாக இருக்க வேண்டுமே தவிர நாம ஏதோ கத்தி பாடுகிற பாட்டாக இருக்கக்கூடாதுங்க. தேவனுடைய வார்த்தைகள் பாடல்ல நம்ம இருதயத்துல பாடிக்கொள்வதை பழகிக் கொள்ள வேண்டும். மைக்ல பாட சொன்னா முழு மனதா பாடுவாங்க, சர்ச்சில் பாட சொன்னா பாதி மனசா பாடுவாங்க. ஆனால் தேவனின் பாடல்களை நீங்க தனியா இருக்கும்போது கூட அனுபவித்துக் கொண்டு பாடினால் அந்த பாட்டுல இருக்கிற வசனத்தின் கருத்து நம்ம வாழ்க்கையை புதிதாக மாற்றிவிடுங்க. இதோ இப்ப எங்க பார்த்தாலும் கேரல் சர்வீசஸ் என்று, பாடல் ஆராதனை என்று அநேக இடங்கள்ல பாடல் பாடுறதை நம்ம பார்க்கிறோம். அநேக பாடல்களும் இசையும் விஸ்தாரமா கேட்கப்படுகிறது. பாடுகிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்களோ இல்லையோ தெரியாது, வாசிக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைகளோ இல்லையோ தெரியாது. ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்களே தவிர ஒரு அழகான ஒரு இசையை உற்பத்தி செய்கிறாங்க தவிர அதை தேவன் பாராட்டுவாரா? பாருங்க, ஒரு முறை ஆமோஸின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமோஸின் புஸ்தகத்திலே ஆமோஸ் 5:23 உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை கேட்க எனக்கு மனதில்லை. எதற்கு? கர்த்தர் 20 வாசிக்கிறேன் கேளுங்க. 21 கேளுங்க. உங்கள் பண்டிகைகளை நான் பகைத்து வெறுக்கின்றேன். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் என்று தேவனை வேதனைப்படுத்துகிற, தேவன் அருவருக்கிற விதத்திலே நாம பண்டிகை செய்து கொண்டா அது எவ்வளவு வேணும், பிரயோஜனம் இல்லைங்க, நமக்கும் நல்லது இல்லைங்க. அது உங்கள் பண்டிகைகளை நான் பகைத்து வெறுக்கிறேன், அவைகளை அருவருப்பாக நினைக்கின்றேன். உங்கள் ஆசரிப்பு நாட்கள் எனக்கு பிரியமில்லை, உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உங்க பலிகள் எனக்கு வேண்டாம், உங்க காணிக்கைகள் எனக்கு வேண்டாம், உங்கள் பாடல் வேண்டாம், அந்த இறைச்சலை என்னை விட்டு அகற்று. உங்கள் வீணைகளின் ஓசையை இசையை கேட்க எனக்கு விருப்பமில்லை. இயேசு ஆண்டவரை கனப்படுத்துகிறோம் என்று கிறிஸ்துமஸ் ஆராதனையை நடத்துகிறவர்களே, உங்கள் பாடல் மூலமாய் ஆண்டவரை கனப்படுத்துகிறீங்களா? உங்கள் குரல் வளத்தை, உங்கள் இசையை, உங்கள் திறமையை வெளிப்படுத்த பாடுகிறீங்களா என்று நம்மை நாம பரீட்சித்து பார்க்கணும். இன்னும் கவனித்தால் 6 தம்பூரை வாசித்து பாடி, பைத்தியமான பாடல்களை பாடி, தாவீதை போல கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணிக் கொள்வார்கள். கிறுக்குத்தனமான பாடல்கள், எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத பாடல்கள். அது யாரோ போட்டு விட்டுவிட்ட ராகங்களை, என்னங்க புதிய ராகங்கள் உங்களுக்குள்ள வரணும். ஆஃப்கோர்ஸ் சில ராகங்கள் இருக்கு, அந்த ராகங்களை யார் வேணாலும் பயன்படுத்துவாங்க. ஆனால் ஒரு ராகத்தை, ஒரு பாடலையே வைத்து நம்ம சார்ந்து பாடுகிறவங்களா இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பைத்தியமான பாடல்களை போல இருக்குமா? வெறுமனே கத்துவது கூச்சல் இல்ல, பாடுவதென்றால்
இருதயத்தை அசைக்கிறதா இருக்க வேண்டும்ல, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை உணர்த்துவதாக இருக்கணும்லங்க. அதனாலதான் உங்க சர்ச்சஸ்ல நீங்க பாடல்களை பாட நினைத்தால் முதல்ல உங்க இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டு பாடுங்கள். அல்லது உங்க பாடலுக்கு எல்லாரும் கைத்தட்டினாலும் தேவன் அதை அருவருப்பாரு. நீங்க குயராக ஆயத்தப்பட்டு கொண்டு பாடல்கள் பாடினால் உங்கள் இருதயங்களை தேவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்டு நீங்கள் என்ன பாடுகிறீங்களோ அந்த பாட்டின் அர்த்தத்தை இருதயத்திலே உணர்ந்து கொண்டு இருதயத்திலிருந்து தேவனை துதித்துக் கொண்டு உங்கள் குரல் மூலமாக ஆண்டவரை கனப்படுத்தணும். தவிர புத்தகத்தை பிடித்துக் கொண்டே அந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டே பாடுகிறவங்க, ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இசை என்பது பரலோகத்திலிருந்து வந்தது, அது தப்பு இல்லைங்க. இசைக்கருவிகள் வேண்டாம் என்பாங்க சிலர். ஆனா அப்படி இல்ல, பரலோகத்துல சுரமண்டலங்கள் இருக்கிறது என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நம்ம பார்க்கிறோம். ஆகவே சங்கீதம் தவறல்ல. அதை தவறாய் பயன்படுத்துவதனாலே அன்றைக்கு லூசிபர் இசையை கொண்டு தேவதூதர்களை ஆராதனையில் நடத்துகிறவன் அந்த இசையை தன் இஷ்டம் போல வளைத்து இன்றைக்கு பூலோகத்தை கெடுத்துக் கொண்டிருக்கல, நாம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு அபிஷேகிக்கப்பட்ட பாடல்களை தேவனுடைய வார்த்தையினால நிரப்பி fully packed with the word, புத்தி சொல்லுவதும் எச்சரிப்பதும் தேற்றுதலையும் கொடுக்கிற பாடல்களை அருமையான வார்த்தைகளோடு இசையோடு கூட கீர்த்தனைகளோடு இந்த சீசன்ல மட்டுமல்ல, நம்ம வாழ்நாள் எல்லாம் பாடுவதற்கு ஆலயத்துல மட்டுமல்ல, நம் இருதயங்கள்ல எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டு துதி பாடல்களை பாடுவதற்கு நாம வாஞ்சிக்கணுங்க. உங்க உள்ளத்தில் பாட்டு இருக்கும் போது உங்கள் உள்ளம் நிறைய திருப்தி இருக்கும், உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும், உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும். உங்க மனசு சரியா இல்லாவிட்டால் தேவனின் பாடல்களை பாடுங்க. தேவனுடைய நல்ல ஆவிக்குரிய பாடல்களை கேளுங்க. நீதிமான்களின் கூடாரங்களிலிருந்து ரட்சிப்பின் பாடல்கள் கேட்கப்படும் என்று சொல்லியபடி நம்முடைய வீடுகளிலிருந்து அந்த டிவியில அந்த சவுண்ட் சிஸ்டம்ல இருந்து ஒவ்வொருவரும் இன்றைக்கு வீட்டிலேயே ஸ்டுடியோ, ஹோம் ஸ்டுடியோவாம். என்னங்க அந்த ஸ்பீக்கர்ஸ்ல என்ன பாடல்களை போடுறீங்க? தேவனுடைய வார்த்தைகளால உங்க வீடு, நீங்க இருக்கிற இடத்தை நீங்க நிரப்பிக் கொள்ளுங்க. உங்க சிறு பிள்ளைகளின் இருதயத்துல தேவனுடைய பாடல்கள் சின்ன வயதிலே அவங்களுடைய மனதுக்குள்ள வசனத்தை பாடல்களாக பிள்ளைங்க கேட்கும்படி செய்யுங்க. உங்க இருதயத்துக்குள்ள தேவனை துதித்து நீங்க பாடுங்க. தேவன் உங்களை குறித்து மகிழ்வாரு, தேவன் உங்களை அபிஷேகிப்பாரு. பாடல் மூலம் கூட எச்சரித்து போதித்து கொண்டு அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுப்பாரு. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, பண்டிகை சந்தோஷத்தில் அர்த்தமில்லாத பாடல்களே அல்ல, தேவனுடைய வசனத்தினால நிரம்பி இருக்கிற ஆவிக்குரிய கீர்த்தனைகளை பாடுவதற்கு, எங்கள் இருதயங்களை குறித்து ஸ்தோத்தரித்து துதித்து பாடுவதற்கு, நீர் கொடுக்கிற பாடல்களை எங்கள் வாயின் மூலமாக பாடி அநேகர் இருதயங்களை தேற்றுவதற்கு, எச்சரிப்பதற்கு, புத்தி சொல்வதற்கு பிரயோஜனமுள்ள இசையை, சங்கீதங்களை இந்த கடைசி காலங்களில் எங்கள் வாயில வைக்கும்படி இந்த உலகத்தின் ஜனங்களும் உம்முடைய பாடலில் இருக்கும் கருத்தை கேட்டு மனம் திரும்பும்படியாக பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்ட சங்கீதங்களால, கீர்த்தனைகளாலே இந்த சீசன்ல ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு ஆலயத்திலும், ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கிற பாடல் ஆராதனை எல்லாவற்றிலும் ஆவியானவரின் காரியங்கள் நடக்க காரணமா இருக்கும்படிக்கு உம்முடைய ஆவியை ஊற்றும்படிக்கு எல்லா நேரத்திலும் எங்கள் இருதயத்தில் உம்மை குறித்து பாடுகிற ஸ்தோத்திரமும் நன்றியோடு கூடிய நிறைந்த இருதயங்கள் எங்களுக்கு கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாடிக்கொண்டே ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவருக்காக வாழ்வோம். உங்க ஜெப குறிப்புகளை, பாரங்களை நீங்க தெரியப்படுத்த ஸ்கிரீன்ல இருக்கிற 8939801234க்கு உடனடியா ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.